நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குலாப் ஜாமுன் நல்ல சாஃப்டாக ஜூஸியாக வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கோதுமை மாவு வச்சு தான் பண்ணீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்ஸ்டன்ட் மிக்ஸில் கூட சாஃப்டாக குலாப் ஜாமுன் வரலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக செய்ய முடியும். ஏன்னா தேவையான பொருட்களும் கம்மி, செய்கிறதும் ரொம்ப ஈஸின்றதுனால. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரை கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. நீங்கள் பால் பவுடருக்கு பதிலாக முழுமையாக கோதுமை மாவில் கூட பண்ணலாம். அப்படி பண்ணுறதா இருந்தால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை லேசாக உருக்கிட்டு வெதுவெதுப்பான சூட்டில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க நெய் மாவோட எல்லா பகுதியிலையும் படணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே நெய் சேர்த்துருக்கிறதுனால பால் கம்மியாக தான் தேவைப்படும். பால் சேர்த்து பிசையும் போது தான் குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியான மாவாக தான் இருக்கும். கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நீங்கள் ஒரே கப்பு இல்லைனா கிளாஸில் மெஷர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள், நல்ல பிசுபிசுப்பான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒருவேளை பிசுபிசுப்பாக இல்லை ரொம்ப தண்ணியாகவே இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். கையில் தொட்டு பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பக்கம் மாவு நல்லா ஊறி இருக்குது. கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து இந்த மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிருங்க. உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டணும். இது போல் உருட்டும் போது கொஞ்சம் கூட விரிசல் வராது. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி உருட்டிக்கோங்க. கொஞ்சம் கூட விரிசல் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது விரிசல் வராமல் இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் சின்ன சின்ன உருண்டையாக ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அதில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெயிலையும் பொரிக்கலாம், அதே மாதிரி நெய்லையும் பொரிக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெயில் தான் பொரிக்க போகிறேன். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லேசாக சூடானால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் ஓரளவு சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறமா குலாப் ஜாமுன் உருண்டைகளை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த உருண்டைகளை சேர்த்ததும் நம்ம கரண்டி வச்சு கிளறக்கூடாது. இது தானாகவே மேல் எழும்பி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி மேல் எழும்பி வந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு இது போல் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கத்துலேயும் ஒரே மாதிரி கலரில் வெந்து வரும். லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் நல்ல டார்க் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துகிட்டு சூடாக இருக்கிற பாகில் சேர்த்துடணும். நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது நல்லா சூடாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் இதை பொரிக்கிறதுக்குள்ளே அது ரொம்ப ஆறி இருக்குன்னா லேசாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா உருண்டைகளை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது சக்கரை பாகு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம உருண்டைகளை உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே போல் மீதி இருக்க எல்லா உருண்டைகளையும் பொரிச்சிட்டு நம்ம இது கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு. குலாப் ஜாமுன் உருண்டைகள் நல்லா ஊறிட்டு இருக்குது.
கோதுமை வச்சு அருமையான குலாப் ஜாமுன் ரெசிபி பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ஏற்கனவே சொன்னது போல் நல்ல சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு டைம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் தீபாவளிக்கு மட்டும் இல்லை, எப்போல்லாம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு கிரேவிங் வருதோ அந்த டைமில் சட்டுன்னு ரெடி பண்ணி இதை சாப்பிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கட்டாயம் இந்த தீபாவளிக்கு ரெடி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.